திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் பெண் நடத்துனராக பணியேற்றுள்ள பகவதி என்பவர் பலரின் கவனத்தை பெற்றுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள துரைசாமிபுரத்தை சேர்ந்த இவர் தற்போது நெல்லை டவுன் முதல் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள மகாராஜா நகர் வரை இயக்கப்படும் நகர பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். அவருடன் நமது செய்தியாளர் வனராஜசங்கர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் முதல் பெண் நடத்துனராக நியமிக்கப்பட்டிருக்கும் பகவதி என்பவர் இவர்தான். தமிழக அரசின் சார்பில் பெண்களுக்கான இலவச பேருந்தில் திருநெல்வேலி சந்திப்பு பகுதியிலிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனை அமைந்திருக்கும் மகாராஜ நகர் ரவுண்டானா வரை இயங்கும் இந்த பேருந்தில் தான் இவர் பணிபுரிகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலாக கண்டக்டர் நடத்துனர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கும் பகவதியிடமே கேட்போம். வணக்கம்மா, உங்க அனுபவம் எப்படி இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தோட முதல் பெண் நடத்துனர் நீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று எனக்கு சங்கரங்களில் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து திருநெல்வேலி வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். மக்கள் எல்லாமே நல்லா ஒரு அன்பா ஒரு பாசமா எல்லாமே இது பண்றாங்க. இன்னொன்று என்னன்னா, லேடிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஊர்ல ஒரு பெண் கண்டக்டரா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி ஜென்ஸும் அப்படித்தான். பரவாயில்ல, நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் நம்ம ஊர்ல பார்த்ததில்ல, வெளியூர்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம ஊர்ல பார்த்ததில்ல அப்படின்னு உண்மையில எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. நம்ம பஸ்ல எப்பயுமே வர்றாங்க, ரெகுலர் கஸ்டமரும் வந்துடுறாங்க. அப்பதான் வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க தமிழக அரசு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இலவச பேருந்து மகளிருக்காக கொடுத்துருக்காங்க. அந்த மகளிருக்கு வந்து நீங்க பயணச்சீட்டு கொடுக்கும்போது அவங்க உங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க எல்லாருமே உண்மையிலே நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க, சந்தோஷமா கொடுக்குறாங்க. அதை பத்தி எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் என்கரேஜ் பண்றாங்க. சரி பரவாயில்ல, நம்ம லேடிஸ் வந்து கொடுக்காங்கும் போது இனியும் வரணும் ரொம்ப பேரு அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. வேற ஒண்ணு இல்ல. நான் வந்து இதை வந்து இஷ்டப்பட்டு வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு வரல, இஷ்டப்பட்டு வந்திருக்கேன். 25 வருஷ கனவு இப்பதான் நிறைவேறிருக்கு. ஆனா தற்காலிகமா தான் பணிபுரியறேன். இது நிரந்தரமாச்சுன்னா இதை விட ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். 2 பொண்ணு இருக்காங்க. ரெண்டு பொண்ணுமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. சார் வந்து டிரைவரா ஒர்க் பண்றாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசு, அப்புறம் இந்த பொதுமக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு இப்போ கொடுத்துட்டு வரக்கூடிய பேருந்து பயணம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையில இது சிறப்பானதுதான். இனியும் 4 பஸ் என்ன எக்ஸ்ட்ரா பஸ் விடலாம் லேடிஸ்க்காக வேண்டி. அதுதான் நான் விரும்புறேன். வேற உங்களை மாதிரி பெண் நடத்துனர்கள் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரணும். இது ஒரு ஜாப்னு நினைக்காம நம்ம வந்து மக்களுக்கு ஒரு சேவை அந்த மாதிரி நினைச்சு அவங்க வரணும். கண்டிப்பா இது வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடாது. இது வந்து ஒரு சேவை, மக்களோட மக்களா நம்ம இருக்கணும். அதனாலதான் நான் வந்தேன். நான் சொல்றது அதுதான், மக்களோட மக்களா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன்.